ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க. இதில் நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் மருத்துவர் நாள். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம்.இ. கிருஷ்ணகுமார் அவர்கள். நீங்க தான் கடவுள் போல் எங்க அம்மாவை காப்பாத்தினீங்க என பலரிடம் சொல்வதை பார்த்திருக்கிறீர்கள் தானே? ஆம், ஒவ்வொரு மருத்துவமனையிலும் உயிர் பிழைக்கும் ஒவ்வொருவரும் சொல்லும் சொல்தான் அது. நோயுற்ற உடலை சரிப்படுத்தும் தன்னுடைய பொறுப்பை கடவுள் ஒருவரிடம் கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் மருத்துவரே. வெள்ளாடை தேவதைகள் வானில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் மருத்துவர்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆடை ஒன்றே நோயின்றி வாழும் வழியை சொல்லும். தூய்மையாக இருங்கள், நோய்கள் உங்களை நெருங்காது என்பதுதான் அது. 1928 இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் இந்திய மருத்துவ கவுன்சிலை நிறுவி மருத்துவத்துறைக்கு பெருமை சேர்த்த டாக்டர் பி.சி. ராய் என அறியப்படும் பிதான் சந்திர ராய். இவர் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் ஜூலை 1ஆம் நாளை மருத்துவர் நாளாக கொண்டாடுகிறோம். இவர் 1882 ஜூலை 1 பிறந்து 1962 ஜூலை 1 இறந்தார். பிறந்த நாளிலேயே இறந்தவர் பாட்னாவில் கல்வியை தொடங்கியவர். கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படிப்பை தொடர்ந்தார். இவர் வெளிநாட்டில் படிக்க சென்ற பொழுது ஆசியாவிலிருந்து வந்திருக்கிறார் என இவருடைய விண்ணப்பம் புறக்கணிக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் மீண்டும் விண்ணப்பித்தார். இவ்வாறு 30 முறை தொடர்ந்து விண்ணப்பித்து போராடி வெற்றி பெற்றார். மிக உயர்ந்த படிப்புகளான MRCP மற்றும் FRCS 2 ஆண்டுகளில் படித்து முடித்தார். உன்னால் செய்ய முடியும் என்று நினைத்து விட்டால் முழு வலிமையுடன் அச்செயலில் ஈடுபட வேண்டும் என்னும் வாசகத்தை பின்பற்றி வெற்றி கண்டார். பின்னாளில் அவர் நிறைய மருத்துவமனைகளை உருவாக்கினார். மனநலத்திற்கான மருத்துவமனைகள், தொற்று நோய் நீக்கும் மருத்துவமனைகள் அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை. அவர் மருத்துவர் மட்டுமல்ல, சிறந்த கல்வியாளர். காந்தியடிகளின் நண்பராக விளங்கிய பி.சி. ராய் ஒத்துழையாமை இயக்கம், தண்டி யாத்திரை போன்ற பல விடுதலை போராட்டங்களில் பங்கேற்றவர். 1961ஆம் ஆண்டு இந்தியாவின் உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. இப்படி மருத்துவம், கல்வி, அரசியல் என அனைத்து பொறுப்புகளிலும் மக்களுக்காக உழைத்தவரின் பிறந்த நாளை மருத்துவர் நாளாக கொண்டாடுவது மகிழ்ச்சிதானே? இரவு பகல் பாராது உழைக்கும் மருத்துவர்கள் உண்டு. குழந்தை எப்பொழுது பிறக்கும் என கணித்து அந்நேரம் பிரசவிக்கும் பெண்ணிற்கு மருத்துவம் பார்க்கும் மருத்துவர்கள் உண்டு. அவ்வாறு கத்தரிக்காமலே இயற்கையாகவே பிரசவிக்க வழி செய்யும் மருத்துவர்களும் உண்டு. அவ்வாறு ஓர் உயிரை இரு உயிராக மாற்றிய மருத்துவருக்கு நன்றி கூறும் வகையில் அவருடைய பெயரையே குழந்தைக்கு வைக்கும் பெற்றோர்களும் உண்டு. மருத்துவர்கள் உளவியல் நுட்பம் அறிந்தவர்கள். முதலில் பேச்சை தொடங்கும் பொழுதே கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், வந்துட்டீங்கல்ல, இனி என் பொறுப்பு, நீங்க மகிழ்ச்சியாக இருங்கள் என கூறி தேற்றி விடுவார். அவ்வாறு பிரசவத்திற்கு பிறகு அக்குழந்தையை தாயிடம் காட்டுவார்கள். அக்குழந்தையின் முகத்தை கண்டவுடன் தாயின் உடல்வலி மறைந்து போகும். பின்னர் வெளியில் காத்திருக்கும் தந்தை, தாய்மாமன் அல்லது அக்குழந்தையின் அக்கா அல்லது அண்ணனிடம் கொடுத்து மகிழ்வார். இதனால் பாசம் பெருகும். ஆனந்த கண்ணீர் விடுவோரும் உண்டு. இவ்வாறு மருத்துவர்கள் மனதளவில் நோயாளிகளை தேற்றி விடுவர். பின் முறையான மருத்துவம் பார்த்து குணமாக்கி விடுவர். இன்று சிலர் அச்சத்தால் எனக்கு சர்க்கரை, இரத்த அழுத்தம் இருப்பது போல் இருக்கிறது என மருத்துவரிடமே சொல்வார்கள். இதை நான் தானே சொல்ல வேண்டும் என கூறி அவர்களை சோதிப்பார். இல்லை என்று சொன்னால் வேறு ஒரு மருத்துவரிடம் செல்வார்கள் என புரிந்து கொண்டு, நல்ல நேரத்திற்கு வந்தீர்கள், இந்த மாத்திரை சாப்பிடுங்கள் என உயிர்ச்சத்து மாத்திரைகளை கொடுத்து அனுப்பிவிடுவார். உடல் மருத்துவம் மட்டும் இல்லை, உள்ளத்தையும் மருத்துவம் காணும் மருத்துவர்களுக்கு எவ்வளவு நன்றி கூறினாலும் அழகுதானே. இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க. இதில் நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் மருத்துவர் நாள். கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம்.இ. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.